ராபர்ட் கால்டுவெல் நம்மை தூக்கி நிறுத்தினார், தமிழை தூக்கி நிறுத்தினார் என்று சொல்வதை விட, நம்ம ஏற்றுக்கொள்வதை விட, தமிழர்களை அதிகமாக கொச்சைப்படுத்தியது, கேவலப்படுத்தியது, மடைமாற்றியது, அவர்களுடைய தமிழர்களுடைய தேசிய அந்த இனத்தை வேறு தேசிய இனமாக காட்டியது, தமிழர்களுடைய அந்த பூர்வீக இடத்தை அதை கிடையாது, நீங்களும் இந்தியாவுக்கு வந்தேறிகள் தான் என்று கூறியது. அதே போல தமிழர்கள் உச்சி முகுந்து மதித்து என்றைக்கும் தூக்கி நிறுத்தக்கூடிய தமிழ் மொழியை தொன்மையற்ற மொழி, ஒரு புலமையற்ற மொழி, நாகரிகமற்ற மொழி, அறிவற்ற மொழி என்று கூறியது. இப்படி தமிழர்களை திசை மாற்றிய செயல்தான் ராபர்ட் கால்டுவெல் செய்ததில் அதிகமானது என்ற காரணத்தினாலே ராபர்ட் கால்டுவெல்லை நாம் புறக்கணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். அது ஒரு தெளிவான பார்வையை, ஒரு மேம்பட்ட பார்வையை, இன்னும் விரிவான ஒரு அரசலை அவர் எழுதிய அதே சொற்களோடு நாம் வைத்து மேலும் பல நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இது பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஏற்படும். தமிழர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவர் ராபர்ட் கால்டுவெல், தமிழர்களால் போற்றக்கூடியவர் அல்ல ராபர்ட் கால்டுவெல். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.